ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் என்னன்னா, பிளஸ் கிளிக் பண்ணா இந்த ரெண்டுலயும் என்ன கரண்ட் வருதோ அது இங்க கொடுக்கறது, மைனஸை கிளிக் பண்ணா இந்த ரெண்டுலயும் என்ன கரண்ட் வருதோ அது இங்க கொடுக்கறது. ஏன்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஆரோ சப்ட்ராக்டோ பண்ணவே தெரியாது. ஓகேவா? நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோல் யூனிட் இஸ் த பிரெயின் ஆஃப் த ப்ராசஸர். அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அதுக்கு ஆட் கூட பண்ண தெரியாது. 2+2 கூட அது தெரியும். ஓகேவா? அதுக்கு வந்து பிளஸ் வந்துருச்சா அப்ப இங்க என்ன இருக்கோ அது தூக்கி அப்படியே இங்க கூட அவ்வளவுதான் தெரியும். மைனஸ் கொடுத்துட்டானா அப்ப கொடுக்கறது எல்லாத்தையும் இங்க தூக்கி கொடுத்து தெரியும். இதுதான் சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். புரியுதா? சோ இதுக்குதான் கண்ட்ரோல் யூனிட். இப்போ நான் உங்களுக்கு அடுத்து சொல்லி தர போறது இந்த கண்ட்ரோல் யூனிட்டை எப்படி செய்யறதுங்கிறது. அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உண்டான லாஜிக் டயக்ராம் தான். ஓகேவா? அதுக்கு நான் சர்க்கியூட் அதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்குவீங்க. யா சர்க்கியூட் போட்டலாமா? இப்போ கண்ட்ரோல் யூனிட்டுக்கான சர்க்கியூட் வரைய போறோம். சாரி, லாஜிக் டயக்ராம் வரைய போறோம். திஸ் இஸ் அவர் கண்ட்ரோல் யூனிட். இதுக்கு இப்ப எத்தனை அவுட்புட் இருக்கணும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 8 அவுட்புட்ஸ் இருக்கணும். அதாவது இன்புட் 1 and 2 மல்டிப்ளைக்கு போகணும், சாரி ஆடுக்கு போகணும், மல்டிப்ளைக்கு போகணும், சப்ட்ராக்டுக்கு போகணும், டிவைடுக்கு போகணும். ஸோ 8 அவுட்புட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எத்தனை இன்புட்ஸ் இருக்கணும்? இன்புட் 1, இன்புட் 2 பிளஸ் மைனஸ் இன்டூ டிவைட். ஓகேவா? இது எல்லாமே இருக்கணும். ஸோ லெட் மீ திங்க் இது எப்படி பண்ணலான்ட்டு. இப்போ நான் பிளஸ் கிளிக் பண்ணோடனே இங்க வந்து ஒரு கேட் ஓப்பன் ஆயிடணும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து வர கரண்ட் அப்படியே அங்க போகும். இதுதான் என்னோட லாஜிக். கரெக்டா? ஓகே, அண்ட் கேட் வச்சா போதும். யா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இருக்கு இல்லையா, இதையும் பிளஸ்ஸையும் கொண்டாந்து ஒரு அண்ட் கேட்டுக்குள்ள வச்சிடலாம். ஓகேவா? அதே பிளஸ்க்கு இன்னொன்னு கொடுத்துட்டு இந்த இன்புட் இருக்குல்ல இதையும் கொண்டாந்து ஒரு அண்ட் கேட்டு கொடுத்துட்டு அதை இது கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ நான் வந்து இங்க 1 கொடுத்து இங்க கொடுத்தேன்னா அப்போ இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். அப்ப இங்க 1 அவுட்புட்டா வந்துடும். புரிஞ்சா? அதுவே நான் இங்க 0 கொடுத்துட்டு இங்க 1 கொடுத்து இங்க பிளஸ் கொடுத்தேன்னா இங்க 0 1 அப்படின்னா ஆன்சர் 0 இங்க போயிடுச்சு. இங்க கொடுத்த 0 இங்க வந்துருச்சு. இங்க 1 இங்கேயும் 1 இங்க வந்துருச்சு. புரிஞ்சதா? சோ புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் கிளியரா? இப்ப நான் என்ன கொடுத்தாலும் நான் இங்க 2 கொடுக்கறது இங்க கொடுத்தோன்னே இது 2 ஓப்பன் ஆயிடும். அப்ப இங்க 2 என்ன வருதோ அது அப்படியே இங்க வந்துடும். புரிஞ்சுதா? சோ இப்ப இதையே தான் நம்ம இது எல்லாத்துக்குமே பண்ண போறோம். இப்ப மைனஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, மைனஸ் இங்க கொண்டு போய் இதை தாண்டி இப்படி வந்து மைனஸை வச்சு 2 அண்ட் கேட்டை செஞ்சுக்குவோம். ஓகே, அண்ட் ஒரு இதை இதுக்கும் இந்த இன்புட்ல இருந்து வரத இங்கேயும் கொடுத்துருவோம். புரியுதா? லாஜிக் புரியுது தானே? அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நான் மைனஸ் கிளிக் பண்ணிடுறேன், இங்க 1 தரேன். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க, இங்க 1 போகும். ஓகேவா? அந்த 1 இங்கேயும் போகும். ஆனா அந்த 2 1மே வெளியில போகாது. ஏன்னா இது 0. அண்ட் கேட்ல ஒரு பக்கம் 0 இருந்தாவே ஆன்சர் 0 தான். கரெக்டா? அப்ப இதுவும் 0 இருக்கும், இதுவும் 0 இருக்கும், இங்க எல்லாமே 0 இருக்கும். அந்த இது ஆக்டிவேட் ஆகாது. புரியுதா இல்லையா? ஆனா அதுவே இங்க இது ஆக்டிவேட் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே ஆக்டிவேட் ஆயிரும். இந்த 2 அண்ட் கேட்டுமே. அப்போ இதுல 1 போச்சுன்னா 1 சேர்ந்து 1 இங்க வெளில வந்துடும். இங்க 1 போச்சுன்னா 1 சேர்ந்து இந்த 1 வெளில வந்துடும். 0 வந்துச்சுன்னா அங்க 0 இருக்கும், அப்படி 0 இருக்கும், இது 1 இருக்கும். புரியுதா? சோ பேசிக்கா நான் என்ன கொடுக்கறனோ அது வந்துடும். புரிஞ்சது தானே? அதே மாதிரி நம்ம இங்க 2 அண்ட் கேட் வச்சுப்போம், இங்க 2 அண்ட் கேட் வச்சுக்குவோம். இதுல வந்து இதை வந்து எப்பயுமே என்ன பண்ணிக்குவோம்னா, இந்த 2ஐயும் வந்து ஒரு காமன் பின்ன எடுத்து கொண்டு போய் இது 2க்கும் கொடுத்துருவோம். கரெக்டா? இதோட ஆக்டிவேஷன் இது மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வயரை நேரம் இதுக்கே கொண்டாந்து கொடுத்துடலாம். இதை வந்து பேசிக்கா நம்ம வந்து இதுக்கே கொடுத்துடலாம். இது 2ம் நமக்கு இந்த இன்புட்டுக்கு வரணும். ஸோ இந்த இன்புட்ல இருந்து எடுக்கிறதுனா கஷ்டமா இருக்குது. ஒண்ணு பண்ணுவோம், இந்த இன்புட்டை இப்படி கொண்டாந்து இப்படி கொடுத்தோம்னா இது அப்படியே இப்படி தாண்டி கொண்டாந்து இப்படி தாண்டி கொண்டாந்து கொடுத்தோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் இது புரிஞ்சது கை தூக்குங்க, யாருக்கெல்லாம் புரியல கை தூக்குங்க. தூக்குங்க. ஓகே, டோன்ட் வரி, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பிளஸ் மைனஸ் இன்டூ டிவைட். இன்புட் 1 இன்புட் 2. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? பிளஸோட சர்க்கியூட் இருக்கும், இங்க மைனஸோட சர்க்கியூட் இருக்கும், இங்க இன்டோட சர்க்கியூட் இருக்கும், இங்க டிவைடோட சர்க்கியூட் இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ பிளஸோட சர்க்கியூட்டுக்கு இங்க இருக்கிறது அப்படியே போகணும். நான் பிளஸ் கிளிக் பண்ணேன், இதுதானே நம்ம டார்கெட். சோ நான் பிளஸ் கிளிக் பண்ணேன்னா இப்போ இந்த 2 அண்ட் கேட்டுக்கும் கரண்ட் போகும். அப்ப இந்த 2 அண்ட் கேட்டும் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இங்க எல்லாம் 0 தான் போகும். அப்ப இந்த 2 அண்ட் கேட்டுக்கும் 0 போனா இது 2 ஆஃப் ஆயிரும், இதுக்கு 0 போனா இது 2 ஆஃப் ஆயிரும், இதுக்கு 0 போனா இது 2 ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகுதுன்னா என்ன? அண்ட் கேட்ல 0 1ல ஒரு பக்கம் 0 ஆயிட்டாவே இந்த பக்கம் என்ன வந்தாலும் அது 0 தான்.
கரெக்டா? அப்ப இது எல்லா அண்ட் கேட்டுக்கும் ஒரு பக்கம் 0 போயிடுது, ஏன்னா இந்த 3 0 இருக்குங்க. சோ இது எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப நாங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் அது மேல கடத்தப்படாது. கரெக்டா? அது அப்படியே இங்க வந்து காணாம போயிடும். சோ நான் கொடுக்குற இன்புட் இன்டூ மை டிவைட் மைனஸ் எதுக்குமே போகாது. ஆனா இங்க இது ரெண்டும் ஆக்டிவா இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ரெண்டு இங்க வந்துருச்சுன்னா 1 இருக்கிறதுக்கு 1 வந்துடும், 0 வரதுக்கு 0 வந்துடும். கரெக்டா? இப்ப புரிஞ்சுதா? இவ்வளவுதான். அதேதான் இன்டூக்கு நடக்கும். இப்ப நான் இன்டூவை கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்னா இதெல்லாம் ஆஃப் ஆயிடும், இதெல்லாம் ஆஃப் ஆயிடும். ஏன்னா இதுல இருந்து எல்லாம் 0 போகும். ஏன்னா இது 0 0 0 இங்க எல்லாம் 0 போய் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். அப்ப இது மட்டும் தான் ஆக்டிவ். இப்போ இதுக்கு இந்த ரெண்டு இன்புட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? இந்த 1 2 பின்னா போயிடுச்சு, இந்த 2க்கும் போயிடுச்சு. இந்த 2 அப்படியே இது 2க்கும் வருது. அப்ப என்ன ஆகும்? இங்க 2 என்ன வந்திருக்கோ அது அப்படியே கடத்தி மேல கொண்டு போயிடும். 1 வந்துருச்சுன்னா 1, இங்க இருக்க 1, அப்ப 1 வந்துடும். 0 வந்துருச்சுன்னா 1 0 0 1 செஞ்சு 0 வந்து 0 போயிடும். ஆனா மிச்சம் எல்லாத்துக்கும் 0 இருக்கிறனால மிச்சம் எல்லாம் 0 0 0 0. புரிஞ்சுதா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? உங்க கம்ப்யூட்டர்ல எதுக்குமே யோசிக்கிற திறமையே கிடையாது. இந்த கேட்ஸ் மட்டும்தான். கேட்ஸ்குள்ள என்ன இருக்கு? ரிலேவோ டிரான்சிஸ்டர் இருக்கு. அந்த கேட் திறந்து சாத்தி அதுலதான் மொத்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. புரியுதா? இவ்வளவுதான். இதுதான் கண்ட்ரோல் யூனிட்.